தினம் தாலி கட்டுறான் ஒவ்வொரு படத்துல. அவனுக்கெல்லாம் டைவர்ஸ்ங்கிறதால சர்வசாதாரணம். இந்த கீதா இல்லாட்டி இன்னொரு சீதா வருவா. திரிசா வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு எங்களுக்கு. நானே விஜய் கட்சியில இருந்தேன் தெரியுங்களா. கடைசியில் அவங்க ஆட்சியில கேடு கட்ட ஆட்சின்னு தெரிஞ்சுதான் விலகி இப்ப டிஎம்கேல சேர்ந்திருக்கேன். விஜய் வந்திருக்காருப்பா. பட் ஆனா இப்ப வந்து விஜயில தற்கொலை பேங்க வேஸ்ட் பேங்க திட்டு பையன் அவன் நக்கு எதுக்கும் வர மாட்டான். நடிச்ச சின்ன பையன், அந்த பையனுக்கு என்ன தெரியும்? பாவா படம் லாஸ் ஆயிருச்சு. அவன் தான் அடிமைத்தனமா திரிறான். அவருன்னு வேற சொல்லணும் மாமா. அந்த பையனால எங்களுக்கு பையன் மாதிரி என்னமா பேச தெரியாம பேசுறான். ஏங்க அவன் ஸ்ட்ரைட்டா படத்துல 3 மணி நேரம் நடிச்ச படத்துல எப்படி முதலமைச்சரோ அது மாதிரி அவன் கற்பனையில வாழ்றானுங்க அந்த பையன். எனக்கெல்லாம் 59 ஆச்சு. அதனால நான் அவனை தாராளமா அவன் என்ன சொல்ல அவரு இவருன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நேற்றுக்கு வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த பையன் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏங்க அந்த பையனுக்கு அவ்வளவுதாங்க தெரியும். அவன் எப்படிங்க 41 பேர்த்த முடிச்சு போட்டு வந்தவன் வீட்டுக்குள்ள போய் அவன் வீட்டுக்கு வர சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னங்க தெரியும் அந்த பையனுக்கு? வீட்டு விட்டு வெளியே வரணும். ஏதாவது ஜனத்துகளை சந்திச்சிருக்கிறாப்லையா? என்னங்க இது? இந்த செங்கோட்டையும் போய் பண்ணு முழுங்கின மாதிரி எங்க உட்காந்துட்டாரு. அவர் வயசுக்கெல்லாம் இது எவ்வளவு அசிங்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மாபெரும் தலைவரை சந்திச்சவரு சின்ன பையன்கிட்ட. அந்த பையனுக்கு தெரியாம உளர்றாங்க, பேசல உளர்றான், அவ்வளவுதான். என்ன பண்றது? 55 வயசு வரைக்கும் நடிச்சான், கட்டி பிடிச்ச. அதுக்கப்புறம் அவனுக்கு வேல்யூவும் இல்ல. கடைசியில அரசியல்ல குதிச்சுட்டான். அதெல்லாம் நடக்கிற காரியமா தம்பி? சொல்லுங்க. ஏங்கன்னு அவனுக்கெல்லாம் தினம் ஒரு நிமிஷம் தினம் தாலி கட்டுறான் ஒவ்வொரு படத்துல. அவனுக்கெல்லாம் டைவர்ஸ்ங்கிறதால சர்வசாதாரணம். எத்தனை நடிகை கூட நடிச்சான். அதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பா. சொல்லு ஐயாப்பா. ஏதாவது ஒரு குடும்பஸ்தனா ஏப்பா பரம்பரையா ஆட்சிக்கு வர்றான்னு சொன்னா அது வழியா நடத்துறாங்க. அவங்க ரத்தத்திலேயே ஊறி போனது. நேற்றுக்கு வரைக்கும் சினிமா ஏப்பா எங்காவது உலகத்துல கட்டிருக்கிறியா? பையன் வெளியே வர்றான் விஜய். அவங்க அம்மா சோபனா வந்து கையெடுத்து கும்பிடுறான். இதெல்லாம் வாழ்க்கையில யார் அம்மாவை மகன்தான் கையெடுத்து கும்பிடணும். இது எங்காவது கண்டிருக்கிறீங்களா? அரியறுப்பா இருக்குது. அவ்வளவுதான். கருவில் இருக்கிற குழந்தைக்கே நாங்க சொல்லித்தான் வளர்த்துவோம். அப்படி எல்லாம் கிடையாது. அவன் சொல்றான், விஜய் சொல்றான் ஒவ்வொரு ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு. அதெல்லாம் ஒரு கற்பனை. நானும் தான் நினைக்கிறேன். நானும் தான் தமிழ்நாட்டு ஆளுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதா? சொல்லுங்க. என்னத்துக்குப்பா அவன் ஒரு 3 மணி நேரம் சம்பளம் பாக்கிட்டு நடிக்கிறான். நாங்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறது தான். அவன் வயசுக்கு அது அழகு இல்லையல்ல. திமுகவை அழிக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு பாட கட்டுறவங்களே திமுக என்ன அவங்க எல்லாம் வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு இன்னும் 4 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது தம்பி. அவன் வந்து ஏதோ ஒரு மயக்கத்துல உளர்றான், ஒரு மதப்புல உளர்றான். அவ்வளவு சொல்லலாம். அது நீங்க தான் முடிவு பண்ணணும். 41 பேர் இறந்துட்டாங்க. அவனோட அம்மா அப்பா இருந்திருந்தா பாடி நேரா கொண்டு வந்து எங்கிட்ட ஷூட்டிங் இருக்கிறான்னு வைங்களேன். ஷூட்டிங் நடக்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு இது ஒரு 10 கோடி வரும் இந்த படத்துல, அதனால 2 படத்தை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு திருப்பி கொண்டு போன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கெல்லாம் கலாச்சாரம் தெரியாத பையன். என்ன பண்றது? அவ்வளவுதான். மொத்தத்துல மூளை என்ன சொல்றது, அதாவது எப்படி சொல்றது, டங்கு சிலிப்பான மாதிரி அவனுக்கு மூளை சிலிப்பாயிருச்சு என்னமோப்பா. ஏன்னா தினம் ஒரு ஷூட்டிங்ல தினம் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறான் அந்த பையன். அப்ப அவனோட மைண்ட் இதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த கீதா இல்லாட்டி இன்னொரு சீதா வருவா, அவ்வளவுதான். திரிசா வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரியாது தங்கம். எங்களோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவன் அதெல்லாம் நினைக்கிற கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். எப்படி அதத்தான் சொல்றேன். நாட்டை எப்படி அவன் ஒரு சினிமா மயக்கத்தில் இருக்கிறான் தங்கம். அவன் முதல்ல அவனோட பையன், அவனோட பொண்ணு, அவனோட அப்பா. ஏப்பா இப்ப பையன் நடந்து வர்றான், அம்மா கையெடுத்து கும்பிடுறா. எங்காவது கண்டிருக்கிறீங்களா? இதை ஜீரணிக்க முடியுமா? அம்மாவை தான் கையெடுத்து கும்பிடணும் நம்ம அம்மா அப்பாவை. ஆனா இவன் எப்படி செட்டப் பண்றான் பாரு. நான் வருவேன், நீங்க கையெடுத்து கும்பிடணும்னு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? பாவா அவனுக்கு படத்தையும் எல்லாம் முடிச்சுட்டாங்க. நாங்க முடிக்கல. யாரோ மோடியோ லேடியோ அவங்க ஆட்சி நல்லபடியா நடக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சரிங்களே, ஐயா மாதிரி யாராலும் செய்ய முடியாது. அதனால இது எங்களுக்கு இந்த ஆட்சி மீண்டும் அடுத்த ஆட்சி தொடரணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரு வாயில தாங்க சொல்ல முடியும், செயலை செய்ய முடியாது. விஜய் என்ன அவங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன உத்தரவு கொடுத்தாங்க? எல்லாருக்கும் வீடு வரணும், எல்லாருக்கும் நிரந்தர வேலை வரணும். ஆனால் உத்தரவாதம் கொடுக்கல. ஆனால் ஐயா அப்படி சொல்லலைல்ல.
ஸ்டாலின் கனவு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது மூலயமா எவ்வளோ வீர பெண்மணிகள் தெரியுங்களா? ஒரு பெண்மணிக்கு கையே இல்லை, ஆனால் அவங்க சாதனை பண்ணாங்க தெரியுங்களா? விளையாட்டு போட்டியில் உங்களுக்கு தெரியல எப்படி கனவு திட்டம் தான் பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்களால செய்ய முடியுமா? வாழையில தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ஐயா செயலில் இறங்கி ஒவ்வொன்று அடித்து காட்டுறாங்க. அது மாதிரி அவங்களால செய்ய முடியுமா? முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. யாரால பாதுகாப்பு இல்லை? நீங்கள் செயல்படுக்கிறாங்க, ஆட்சி முறை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஆட்சி கரெக்டாக இருக்குங்க. ஆட்சி கரெக்டான செயல்முறைகளை கொண்டு வரது காரணம் ஆட்சி மட்டும் இல்லை, நம்ம கையிலையும் இருக்குது. அதனால் ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. நாம் கரெக்டாக இருப்போம். ஒவ்வொரு ஓட்டை கரெக்டான முறையில் போட்டால் வச்சிங்களேன், ஆட்சி நல்ல ஆட்சி மலரும். கண்டிப்பாக வெல்கள் தமிழ் பெண்கள்ன்ற எங்களுடைய ஆட்சி உதயசூரியன் கண்டிப்பாக வெல்லும். வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. டெபாசிட் கூட வராது, எனக்கு தெரிஞ்சு வராது. ஆமாம், பெண்களுக்கு என்னங்க ஒரு சொன்னார். அதான் சொன்னேன், தாகிரா பானுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கட்சியில். அவங்க இன்ன வரைக்கும் எங்கேயாச்சும் தெரியுறாங்களா? தாகிரா பானுன்னு ஒருத்தங்க தெரியுறாங்களா சொல்லுங்க. அவங்களுடைய செல்கை என்னது இதில் ஆட்சியில் இருக்கவங்க ஒரே ஒரு தடவை மதுரையில் மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை இப்போ விஜய் எத்தனை மாநாடு போயிருக்காங்க, அதில் அவங்கள பார்த்தீங்களா? இத்தனைக்கும் எங்களுடைய முதல் பெண்மணின்னு சொன்னாங்க அவங்க. இது வரைக்கும் அவங்க எங்களாம் பார்த்தீங்களா? மதுரை மாநாடுக்கு நானும் போனேன். நானே விஜய் கட்சியில் இருந்தேன் தெரியுங்களா? எனக்கும் ஒன்றியில் இணையமைப்பாளர் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க ஆட்சியில் கேடுகட்ட ஆட்சின்னு தெரிஞ்சுதான் விலகி இப்போ நான் டிஎம்கேல சேர்ந்துருக்கேன். ஆமாம், அவங்க ஆட்சியில் கேடுகட்ட ஆட்சின்னு தெரிஞ்சு தான் நான் வெளியே வந்தேன். இப்போ டிஎம்கே கட்சிக்கு வந்திருக்கேன். எதனால் இவ்வளோ? இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே டிவிக்கேனா என்னென்னு 5 கொள்கை தலைவர் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது. வேலு நாச்சியார் இவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இப்போது இதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா? பெண்கள் மறுமண வாய்ப்புன்னு முத கொண்டதே திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்கள முன்னேற்றம் கொண்டு வந்தவங்க. கலப்பு திருமணம் சட்டப்படி செல்லணும்னு கொண்டு வந்தது யாருங்க? கலப்பு திருமணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கலப்பு திருமணம் சட்டப்படி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் தான் கரெக்டான இது. ஓபிஎஸ் நம்ம வந்திருக்காரு. ஆமாங்க, ஆமாம், நம்ம அம்மாவோட வழியில் இருந்தவர் தான் அவரும். நம்ம தலைவர் எவ்வளோ நல்ல திட்டங்கள் நல்லது பண்ணுறாருங்கிறது நம்ம அம்மாவோட வழியில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவர் நம்ம தலைவர் கூடயே இப்போது எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இப்போ 200 தாண்டி 234 நாங்கள் தான், டவுட்டே வேண்டாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போ விஜய் நான் தான் முதலமைச்சர். விஜய் வந்திருக்காருப்பா, பட் ஆனால் இப்போ வந்தவுடனே எதுவும் பண்ண முடியாது. அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. எங்கள் தலைவர் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் ஒரு ஆட்சி அமைச்சு போயிட்டுருக்காரு. மகளிருக்கு நல்ல ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. ஸ்டாலின் உரிமை தொகையா, நம்ம மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் எல்லாமே நல்லபடியாக நாங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்களோட மகளிர் அவர் வந்தார்னா 2026 அவர் வந்தாருனாலும் 2000 அறிவிச்சிருக்காரு. அமைதியாக செஞ்சுருக்காரு. அதனால நாங்கள் அவரை தான் கண்டிப்பாக. எடப்பாடி இப்போ கருணை தொகை 10,000 அது செஞ்சிட்டாருன்னா சொல்லலாம், ஆனால் அது வாய்ப்பில்லை. நாங்கள் நம்பவும் தயாராகவும் இல்லை. செஞ்சுட்டு எங்கள் தலைவர் அமைதியாக இருக்கார். நாங்கள் அதை மட்டுமே நம்புகிறோம். செந்தில் பாலாஜி வந்த குறிப்பாடு திமுக கோட்டையாரிச்சு. தலைவர் தான். ஓபிஎஸ் வந்திருக்காரு, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்தனால நமக்கு கட்சிக்கு நல்லது. விஜயில் தற்கொலை பேங்க வேஸ்ட்டு பேங்க திட்டு அவெல்லாம் நக்கு எதுக்கும் வர மாட்டான். கண்டால் மேலே எதுக்கு இப்போ நேற்று போல மறைச்சா காலம் அவெல்லாம் பேச மாட்டீங்களா? இதில் தலைவரை அங்கல்னு கூப்பிட்றான். அவெல்லாம் மனுஷனுங்களா? நேற்று முளைச்சா காலம் வேலாம்.